இனிமே அவ்வளவுதான், மூவ் ஆன் ஆகலான்னு நினைச்சாலும் என்னால முடியாம போயிட்டு ஒரு கட்டத்துல நானே அவர்கிட்ட என் லவ் சொல்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யார லவ் பண்ணாலும் அவளை மட்டும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னது தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன். அந்த டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை கூட இல்லாம இருந்த நேரம். என்னைய அறியாம தப்பான முடிவெடுக்க போனேன். ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வந்தேன். ஆனாலும் திரும்ப திரும்ப என் மனசு அவரையே தேடி போச்சு. ஒன் டே அவருக்கு தெரியாம அவரை காலேஜ்ல அவரை பார்க்க போனேன். ஆனா அவர் அந்த பொண்ணு கூட இருக்கிறத பார்த்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இனி இந்த லவ்வே வேண்டான்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி அவர் கூட ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சேன். அவரும் காலேஜ் முடிச்சு ஒர்க் போக ஆரம்பிச்சாரு. நாட்கள் அப்படியே ஓட March 4, 2023 அவருக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு தெரிய வந்துச்சு. பதறி போய் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததும் அவர் எமோஷனல் ஆகி என்னை ஹக் பண்ணாரு. அந்த நாள் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அவரும் நான் அவர் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சோ எப்படியாச்சும் அவரை ஹாப்பி ஆக்கணும்னு June 17 அவர் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி என்னோட சேவிங்ஸ்ல அவருக்கு ஐபோன் கிஃப்ட் பண்ணேன். அவர் ஷாக் ஆகி பேச முடியாம இருந்ததெல்லாம் இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தோட அவருக்கு நியூ ஜாப் கிடைக்க கோயம்புத்தூர் போயிட்டாரு. ஆனா என்னவோ எனக்கு அவரை பார்க்கணும் போலயே தோணுச்சு. அதான் எட்ரா பஸ்ஸ கோயம்புத்தூருக்குன்னு அவரை பார்க்க போனேன். அவருக்காக நான் எவ்வளவு எஃபர்ட்ஸ் அண்ட் கேர் பண்றேன்னு ஃபீல் பண்ண அவரு பஸ்ல வச்சு என்கிட்ட அவர் லவ் ஓபன் அப் பண்ணாரு. இன்னும் என்னால அந்த நாளை நம்ப முடியல. அப்படிதான் எங்க லவ்வும் ஸ்டார்ட் ஆச்சு. 4 monthsக்கு அப்புறமா என் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவர் என்ன ஏற்காடு கூட்டிட்டு போய் கோல்ட் ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் கோல்டன் மெமரிஸ். ஆனா கொஞ்ச நாள்லயே எங்க லவ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா மாற அவர் மேல என் காதலும் இன்னும் அதிகமாச்சு. அதான் கமிங் பர்த்டேக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு June 17, 2024 அவர் பர்த்டேக்கு அவரை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போய் 12 மணிக்கு சர்ப்ரைஸா பீச்ல என் லவ் கத்தி சொல்லி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண. அப்போதான் நான் யோசிச்சேன், என்னைக்கானாலும் என் காதல் அவர் என்கிட்ட கொண்டு வரும்னு நம்பினது வீணா போகலன்னு. ஹே செல்லம், நம்ம காதல் சக்சஸ் ஆக காரணம் என்னன்னு தெரியுமா? நீ என்னை தவிர்த்ததும் நான் உனக்காக தவித்ததும் தான் நம் காதலுக்கான அடித்தளம். தொலைவுகள் நம்மள எவ்வளவுதான் பிரிச்சு வச்சாலும் நம்ம நினைவுகளால சேர்ந்தே இருப்போம். இந்த பர்த்டே மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா பர்த்டேவும் உன் கூட சேர்ந்து உன் மனைவியா நான் கொண்டாடணும். அந்த நாளுக்காக காத்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே தங்கம்.